ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானுவோட 47 அப்புறம் 48 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 46 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த அட்லைடும் மேன் ஈட்டிங் வெல்ச்சர் அப்படிங்கிற பறவைகிட்ட இருந்து தப்பிச்சு இன்யான் அப்படிங்கிற பிரதர்ஸ் கிட்ட மாட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம அட்லைடும் அவனுங்களை அசால்ட்டாவே போட்டு தள்ளியிருப்பா. அப்போதான் நம்ம அட்லைடு ஒரு 6th ஆர்டர் வாரியர் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும். அப்புறம் அட்லைடும் வாடா ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு அந்த சோர்ஸ் பவரை கத்து கொடுக்குற மாதிரி இது உனக்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோட வயிற்று சேர்த்தி ஒரு குத்து குத்தி இருப்பா. ஹீரோவும் அதில் கதிகிழங்கி போயிட்டு இப்படி எதுக்கு பண்ணன அப்படின்னு கதறி இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம அட்லைடு விட்ட பஞ்சை நம்ம ஹீரோ வாங்கி பறந்து போய் விழுந்துட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ற, என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு கத்துறான். அட்லைடும் அடே முட்டாள், உனக்கு இன்னமா புரியல, உன்னோட டிஃபென்ஸ் இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் ஆமா நீ இதை மென்ஷன் பண்ணோட்டி தான் நானே நோட்டீஸ் பண்ணனேன். இந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் வாங்கியும் எனக்கு எந்த இன்ஜுரிஸுமே ஏற்படல, இது ரொம்பவே இன்கிரெடிபிளா இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அட்லைடும் சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு ஆமா அதே தான் நானும் சொல்ல வரேன், உன்னோட டிஃபென்ஸ் இன்னும் இன்கிரெடிபிள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாற கிடையாது, அதை இப்ப அதிகப்படுத்துவோமா அப்படிங்கிறா. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு கதறான். அட்லைடும் நான் உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வரா. ஹீரோவும் இல்ல நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கதறான். அட்லைடு கேட்பாளா, பண்ண வேண்டாம் அப்படின்னா தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட மூஞ்ச சேர்த்தி ஒரு குத்து. ஹீரோவும் அவகிட்ட அடி வாங்க முடியாம நைட்டு ஃபுல்லா அந்த காடு பூரா ஓடி இருந்துட்டு அடியே அட்லைடு நீ என்னதான் எனக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் என்னோட ஃபேஸ் அடிச்சு டேமேஜ் பண்ணது ரொம்பவே தப்பு அப்படிங்கிறான். அப்போ அட்லைடும் டே சண்டைனா சட்டை கிளியறதும் 4 குத்து மூஞ்சில உள்ளவதும் சகஜம்தான், இதெல்லாம் பெருசுப்படுத்தாத அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி இப்ப நான் ஒன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறான். அட்லைடும் முதல்ல நிறுத்துற அப்படின்னு நம்ம ஹீரோட மூஞ்ச மறுபடியும் பஞ்சர் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் உன்னோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அதோ அங்க தூரத்துல தெரியுது பாரு, அதுதான் அந்த பிளாக் சீ சிட்டி, அந்த இடத்துக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நம்ம போய் ஆகணும், அதனால ஓடுறா அப்படின்னு நம்ம ஹீரோவை எட்டி உதச்சி அப்படிதான் ஓடுறான்னு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோவை துரத்திட்டு போறா. ஹீரோவும் அடி சைக்கோ நான் வழியில கதறதே உனக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அவகிட்ட அடி வாங்க முடியாம எவ்வளவு வலி இருந்தாலும் நான் அதை பொறுத்துப்பேன் அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடுறான். அப்புறம் அந்த வில்லியமோட ஹவுஸ் ஹோல்ட காட்டுறாங்க. இந்த பெருசு வில்லியமோட அப்பாவா இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ஃபேமிலியோட ஹெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹெட் மாதிரி இருக்கணும். டே வில்லியம் என்னால இதை நம்ப முடியல, எப்படா போயும் ஒரு ஸ்டூடெண்ட் கையில அடி வாங்கி செத்த, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெட்டோட அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கணும் சார் அந்த பையன் ஒன்றும் சாதாரணமானவன் இல்லை, அவன் என்னென்ன சாதனை பண்ணியிருக்கான்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்ட்டு அந்த ஃபெடரேஷன் ஆர்மி கேம்ப்ல சேர்ந்து அவங்க கூட ட்ரைனிங் எடுத்தது மட்டும் இல்லாம 1 ஸ்டார் பேட்சையும் ஏர்ன் பண்ணியிருக்கான், அவன் ரொம்ப டேலண்டானவன் அப்படிங்கிறான். அந்த ஹெட்டும் என்னது ஒரு நார்மலான ஸ்டூடெண்டா இருந்து 2nd ஆர்டர் வாரியரா மாறினது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு பண்ணியிருக்கானா, சரி இருந்துட்டு போட்டோம், இந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி இழந்ததுக்கு அவனுக்கு கண்டிப்பா திருப்பி கொடுத்தே தீரும். அப்புறம் அந்த பிளாக் சீ சிட்டில எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஓல்டு ஃப்ரெண்ட் இருக்கானுங்க, அவனுங்க கிட்ட சொல்லி சீக்கிரமா அவனோட கதையை முடிக்க சொல்றான் அப்படின்னு கடுப்பா வரான். அப்புறம் பிளாக் சீ சிட்டில காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் அந்த அட்லைடும் பவிலியன் ஆஃப் ஹிடன் ட்ரெஷர் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போயிருக்காங்க. அப்ப நம்ம அட்லைடும் டே அப்ரெண்டிஸே சீக்கிரமா வா, இங்க இதெல்லாம் கொஞ்சம் பாரு அப்படிங்கிறா. ஹீரோவும் இனிமே என்ன பப்ளிக்ல நீ அப்ரெண்டிஸ்னு கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறான். அப்ப அட்லைடும் நீ மட்டும் என்ன மாஸ்டர்னு கூப்பிடுவ, நான் உன்னை அப்ரெண்டிஸ்னு கூப்பிடக்கூடாதான்னு ஒழுங்கு காட்டுறா. ஹீரோவும் இவளை திருத்த முடியாது போலவே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த பவிலியன் ட்ரெஷர்ல இருக்க சேல்ஸ் லேடியும் வாங்க மேம் வாங்க சார், உங்களை எங்களோட பவிலியன் ஆஃப் ஹிடன் ட்ரெஷருக்கு வரவேற்கிறோம், இந்த இடத்துல உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் டெக்னிக் கார்ட்ஸ் அது மட்டும் இல்லாம வெப்பன்ஸ் ஈவன் உங்களுக்கு ஆர்மர் கூட கிடைக்கும், நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறா. அப்போ அட்லைடும் டே அப்ரெண்டிஸே சீக்கிரமா இந்த டெக்னிக் கார்ட்ஸ் எல்லாம் பாரு அப்படின்ட்டு என்னது உங்ககிட்ட சில்வர் கார்டு டெக்னிக் மட்டும் தான் இருக்கா, டைமண்ட் கார்டு டெக்னிக் எல்லாம் விற்க மாட்டீங்களான்னு கேட்கறா. அந்த சேல்ஸ் லேடியும் ஷாக் ஆகிட்டு என்னது டைமண்ட் கார்டு டெக்னிக்கா, அந்த மாதிரி ப்ரீஷியஸான திங்ஸ் எல்லாம் இந்த பிளாக் சீ சிட்டில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறா. அப்போ அந்த கடையில் இருக்க இன்னும் 2-3 பேரும் இங்க பாத்தியாடா டைமண்ட் கார்டு டெக்னிக் எல்லாம் கேட்கறானுங்க, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 6th ஆர்டர் வாரியருக்கு மேலே இருக்கணும்னு கூட இவங்களுக்கு தெரியாதாட்டங்குது. சரி இவங்கள சொல்லி எந்த குத்தமும் இல்லை, இவங்களோட பேரண்ட்ஸை சொல்லணும், ஏன்னா பணக்கார வீட்டில இருந்து வரதுனால அவங்களுக்கு இந்த பணத்தை பத்தி அருமை தெரியல அப்படிங்கிறானுங்க. அப்போ அட்லைடும் டே அப்ரெண்டிஸே சீக்கிரமா இந்த டெக்னிக் கார்ட்ஸ் எல்லாம்
பாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படிங்கிறா. அப்ப அங்க இருக்கவனுங்களும் அவ சொன்னதை கேட்டியாடா, இவன் வந்து அவளோட அப்ரண்டிஸ் போல, இந்த பொடி பையனுக்கு வந்த வாழ்வை பாத்தீங்களா, அவனோட மாஸ்டர் ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு போல அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஏமா அட்லைடு, இங்க இருக்க டெக்னிக் கார்ட்ஸ் எல்லாமே நார்மலான காம்பேக்ட் அப்புறம் ஸ்வாட் டெக்னிக்ஸ் தான் இருக்கு, ஆனா நான் ஸ்பியர் தான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கு ஏத்த மாதிரி இங்க எந்த டெக்னிக்கும் இல்ல அப்படிங்கிறான். அட்லைடும் அட நான் வந்து உன்னை ஒரு ஸ்வாட்ஸ்மேன் தானே நினைச்சேன், நீ ஸ்பியரை யூஸ் பண்ணுவ அப்படின்னா உன்னோட ஸ்பியர் எங்க அப்படின்னு கேக்குறா. அப்ப ஹீரோவும் அந்த ஸ்பியர் ஸ்டார்லைட் சிட்டில நடந்த ஃபைட்ல உடஞ்சிருச்சு, அதனால நான் என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை முடிச்சிட்டு வாரியர் ஃபெடரேஷன்ல இருந்து நான் வாங்கிக்கலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அப்ப அட்லைடும் ஓ அப்படியா, சரி இருந்துட்டு போகுது அப்படின்னு எனக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னு அங்க இருக்க நிறைய பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டா. அந்த லேடியும் நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ மேம், எப்ப வேணாலும் நீங்க திரும்ப வரலாம், அப்புறம் இந்தாங்க இதுல மொத்தம் 8 சில்வர் கார்டு டெக்னிக் இருக்கு, இதோட ஒர்த்து 2.56 மில்லியன் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம அட்லைடும் அந்த கார்டு அசால்ட்டா வாங்கி இந்த அப்ரண்டிஸே இது இந்த மாஸ்டரோட ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு கொடுக்குறா. ஹீரோவும் என்னது எனக்கு தெரியும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அதுல என்னென்ன டெக்னிக் இருக்குன்னு பார்த்தா டைகர் ஃபிஸ்ட் அப்புறம் ஃபயர் கிளா அந்த மாதிரி நார்மலான டெக்னிக்ஸ் தான் இருக்கு. ஹீரோவும் இந்த டெக்னிக்ஸுக்கு என்கிட்ட இருக்க டெக்னிக்கே ரொம்ப பரவாயில்லாம், இருந்தாலும் பரவாயில்லாம், உனக்கு ரொம்பவே தேங்க்யூ அட்லைட் அப்படிங்கிறான். அட்லைடும் டே நீ ஸ்பியரை வீல்டு பண்ணி நான் பார்த்ததே இல்லை, அதனால தான் நான் உன்னை இங்க தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன், அப்புறம் உனக்கு ஏத்த மாதிரி இங்க எந்த ஒரு நல்ல வெப்பனுமே கிடையாது, அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ மட்டும் அந்த வாரியர் சர்டிபிகேஷனை முடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு நான் ப்ராப்பரான ஒரு gift கொடுக்குறேன் அப்படின்னு அந்த கடையை விட்டு கூட்டிட்டு போறா. இப்ப நம்ம அட்லைட் பண்ணதை பார்த்த அந்த 3 பேரும் என்னது அவளோட அப்ரண்டிஸுக்காக 2 மில்லியன் ஃபெடரேஷன் காயினை செலவு பண்றாளா, அப்புறம் அது மட்டும் இல்லாம அவ பார்க்கறதுக்கும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கா, அவ மறுபடியும் எப்படா அப்ரண்டிஸை வேலைக்கு எடுப்பா அப்படின்னு 3 பேரும் கதறி அழுகுறானுங்க. அப்புறம் ஒரு ஹோட்டல்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் யாரா இந்த அட்லைடு ஒரு நைட்டு தங்கறதுக்காக 1.5 லட்சம் ஃபெடரேஷன் காயினை செலவு பண்ணியிருக்கா, இவ கண்டிப்பா என்னோட அதிக வயசா தான் இருக்கணும், இவளுக்கு எத்தனை வயசுன்னு தான் தெரியல, ஆனா இவளோட பிசிக்கல் ஃபார்மை மறைச்சி வச்சிருக்கா, நான் இதை எப்படா கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்ட்டு சரி ஓகே இன்னைக்கு அவ கொடுத்த இந்த உருப்படியான 3 கார்டை வச்சு நான் ட்ரைனிங் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த டைகர் ஃபிஸ்ட், அப்புறம் கான்சென்ட்ரேட்டிவ் கிக்ஸ், கடைசியா ஃபயர் கிளா, இந்த டெக்னிக் எல்லாம் என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும், நான் என்னோட ஆப்பனண்ட்டுக்கு சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்கணும் அப்படின்னா நான் இந்த ஃபயர் கிளா டெக்னிக்கவும் என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் டெக்னிக்கவும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஆப்பனண்டோட ஒரு கையை கூட அசால்ட்டா உடைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஃபோக்கஸா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. ஹீரோவும் என்னது 1 மணி நேரம் ஆகிப்போச்சா, சரி ஓகே அட்லைட் இந்த ரூம்ல இல்ல, அது வரைக்கும் நம்ம சந்தோஷமா எங்க வேணாலும் விருப்பப்பட்ட இடத்துக்கு போலாம், அப்புறம் யாரு வந்திருக்கிறது அப்படின்னு கேக்குறான். அவனுங்களும் ரூம் சர்வீஸ் சார், உங்களுக்காக மிட் நைட் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறானுங்க. எனக்கு உண்மையாலும் எந்த ஊர்ல எந்த ஹோட்டல்ல மிட் நைட்ல வந்து ஸ்நாக் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஹீரோவும் ட்ரைனிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு கதவு திறந்தா அங்க வந்தவனும் இந்தாங்க சார் உங்களோட மிட் நைட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் நீ யாரா கோமாளி அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அட்டாக் பண்ணா அவன் அந்த அட்டாக் பிளாக் பண்ணிட்டான். அந்த அசாசினோ எப்படா என் அட்டாக்கை பிளாக் பண்ண அப்படின்னு ஷாக் ஆகிறான். ஹீரோவும் சில்வர் டெக்னிக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிக் அப்படின்னு அந்த அசாசின் அடிச்சு பறக்க விட்டான். வந்தது மொத்தம் 2 அசாசின் அடங்குது. அதில் ஒருத்தனும் அங்க நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிரா முட்டாள் அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். ஹீரோ திரும்பி கூட பார்க்காம அவனோட சோர்ஸ் எனர்ஜி வச்சு அந்த அட்டாக் பிளாக் பண்ணிட்டான். அந்த அசாசினும் உறைஞ்சு போயிட்டு இதை நீ எப்படா பண்ற, உன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் கிட்ட எப்படா இந்த அளவுக்கான டிஃபென்ஸ் இருக்கு அப்படின்னு வாயை பொளந்து பார்க்கறான். ஹீரோவும் சில்வர் டெக்னிக் ஃபயர் கிளா அப்படின்னு அவன் கையில நெருப்பு வச்சு விட்டான். அவனும் கையில எறிய நெருப்பு பார்த்துட்டு யாரா நீ பெரிய சைக்கோவா இருக்கி அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இவனை நம்ம தனியா அட்டாக் பண்ண வந்தது ஒரு பெரிய தப்பு போல அப்படின்னு அந்த நெருப்பை அமைக்க பார்க்கறான். அப்ப ஹீரோவும் அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் டெக்னிக்கை வச்சு அந்த அசாசினோட கதையை முடிச்சிட்டான். இதுல நம்ம ஹீரோவுக்கு 1,50,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த வெளியே ட்ராலி தள்ளிட்டு வந்தவனும் இது எப்படா நடந்துச்சு, இந்த பையன் ஸ்பியர் இருந்தா மட்டும்தானே நல்லா சண்டை போடுவான்னு சொன்னானுங்க, ஆனா இவன் என்னடா வெறுங்கையிலேயே மான்ஸ்டர் மாதிரி சண்டை போடுறான் அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் ஓ நீ அங்கதான் இருக்கி அப்படின்னு முறைக்கிறான். அந்த அசாசினோ போச்சு அவன் என்ன பார்த்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவனை அட்டாக் பண்றதுக்கு போறான். அந்த அசாசினோ டே ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படிங்கிறான். ஹீரோவும் ரேஜி பூஸ்ட் டைகர் ஃபீஸ்ட் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறான். பார்த்தா பக்கத்துல ஒரு டைகர் போற மாதிரி இல்யூஷன் தெரியுது. அந்த அசாசினோ இது என்ன டெக்னிக்டா, இதை எங்கந்திரா இவன் கத்துக்கிட்டான், அப்புறம் இவன் என்னடா ஒரு பீஸ்ட் மாதிரியே நடந்துக்கிறான்,
அப்படிங்கிறான். சரி சரி டே ஒரு நிமிஷம் நில்லு, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அந்த அவதார் டெம்பிள்ல இருந்து தான் வரேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓ அவதார் டெம்பிளா, சரி பாத்துக்கலாம். அப்புறம் என்கிட்ட வெப்பன் இல்ல அப்படின்னு இவனுங்க 2 பேரும் என்ன குறைச்சி மதிப்பிட்டுட்டானுங்க. ஆனா இவனுங்க எதுக்கு என்ன அட்டாக் பண்ண வரணும்? ஒருவேளை அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி அனுப்பிச்சு வச்சிருப்பானுங்களா? அப்படியே இருந்தாலும் என்ன அட்டாக் பண்றதுக்கு இன்னும் நிறைய பேர் வருவானுங்க அப்படிங்கிறான். அப்புறம் அட்லைடும் அப்ரெண்டிஸே அவனுங்க கதையை முடிச்சிட்டியா, நல்ல வேலை பண்ணன, நீ அதுக்குள்ள உன்னோட சோர்ஸ் பவரை வச்சு உன்னோட மெயின் ஆர்கன் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணவும் கத்துக்கிட்ட, நான் கொடுத்த ட்ரைனிங் வேஸ்டா போகல அப்படிங்கிறா. ஹீரோவும் நீ எப்பில இருந்து இங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். அட்லைடும் அதுவா, உன்னை ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு கொத்த வந்தான்ல, அப்பில இருந்தே இங்க தான் இருக்கேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் அடி பைத்தியக்காரி, ஆனா உனா மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்றல்ல, நீ உண்மையாவே என்னோட மாஸ்டரா இருந்தா உன்னோட அப்ரெண்டிஸுக்கு இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில வந்து ஹெல்ப் பண்ணாம நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு ஹாயா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு கத்துறான். அட்லைடும் டே நான் எப்பவுமே உனக்கு பேபி சீட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எப்படா நீ உன்னோட பவரை வச்சு க்ரோ ஆக முடியும், கடைசி வரைக்கும் ஏன் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்க போறியா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் நீ பேசுறதுல நல்லா தான் இருக்கு, சரி இந்த டெட் பாடிஸ் என்ன பண்றதுன்னு கேக்குறான். அட்லைடும் டே நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்க, நான் உனக்கு புதுசா ஒரு ரூம் புக் பண்றேன், அங்க போய் தூங்கு அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் யாரா இவ அசால்ட்டா 1.5 லட்சம் ஃபெடரேஷன் காயினை மறுபடியும் அசால்ட்டா யூஸ் பண்றாளே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த பிளாக் சி சிட்டியோட வாரியர் ஃபெடரேஷன் பிரான்ச்சை காட்டுறாங்க. அங்க ரிசப்ஷன்ல இருக்க லேடியும் உங்களோட எக்ஸாம் எல்லாம் 9 o'clock ஷெட்யூல் இருக்கு, அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த வழியா போய் நார்த்து காரிடார்ல வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அட்லைடும் டே அப்ரெண்டிஸே நீ இந்த லைனை ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு வந்துரு, நான் எக்ஸாமினேஷன் போர்டு ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ண போகணும், உனக்கு குட் லக்டா அப்ரெண்டிஸ் அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் இவை உண்மையிலேயே ஒரு எக்ஸாமினர் தானா அப்படின்னு இன்னுமே நம்பாம பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஒரு குண்டை அங்க லைன்ல இருக்கவங்கெல்லாம் என் வழியை விட்டு நவுந்து போங்கடா அப்படின்னு துரத்தி விடுறான். இதை பார்த்த ஒருத்தனும் யாரா இந்த மலமாடு லைனை ஃபாலோ பண்ணாம அவன் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறான். இன்னொருத்தனும் டே கொஞ்சம் பார்த்து பேசுடா, அவனை பார்க்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ்டான வாரியர் மாதிரி இருக்கு, அதனால எதுக்கு வம்பு, அவனோட வழியை விட்டு கொஞ்சம் நவுந்து வந்துடுறா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ நவராம இருக்கிறத பார்த்துட்டு அந்த குண்டனும் டே முட்டாள் குழந்தை என் வழியை விட்டு நவுந்து போ அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வரான். அப்ப அவனோட கையை பிடிச்சிட்டு டே மலமாடு இங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கமே கண்ணு தெரியலையா அப்படிங்கிறான். அவனும் டே பொடி பயலே இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கடுப்பாயிட்டு டே குழந்தை நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபைனல் எக்ஸாம்ல இருந்தா எல்லாத்தையும் அடிச்சு ஓட விடுவேன், இப்ப நீ எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிடாத அப்படிங்கிறான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்கவனுங்களாம் டே அந்த பொடி பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான், மோட்டலோ கிட்ட எவன் வச்சுக்கிட்டாலும் அவனுக்கு கண்டிப்பா சாவுதான், அப்புறம் இது கொஞ்சம் ஃபன்னா இருக்க போதாட்டங்குது அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த குண்டனோ என்ன தைரியம் இருந்தா என் கையை பிடிச்சிருப்ப, உனக்கு சாகறதுக்கு ஆசையாடா குழந்தை அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அவனை அட்டாக் பண்றான். அதுல அந்த குண்டனோட கையை திருவி உடஞ்சி போச்சு. ஹீரோவும் டே நீ இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா உன்னால எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாதாட்டங்குது, அப்புறம் வேற யாராவது லைனை கட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல கேக்குறான். இதை பார்த்து அங்க இருந்த மொத்த பேரும் ஷாக் ஆகி லைன்ல நின்னுட்டு பிரதர் நாம எல்லாம் எக்ஸாம் வந்திருக்கோம், எப்படி நம்மளால ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்க முடியும், அது மட்டும் இல்லாம நாங்க நல்லவங்க, எது பண்றதா இருந்தாலும் எத்திக்கலா இருந்தா மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு பீதியில கதறிக்கிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.